அப்போஸ்தலர் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கணும்னா அவங்க தேவனை தரிசிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அவருடைய முகத்தை கட்டாயமாக பார்த்துருக்கணும். அப்போ தான் அவங்க அப்போஸ்தலர் சொல்லுவாங்க. அது இப்போ உள்ள காலங்களில் சொல்லிக்கலாம். ஆனால் அப்போ அப்படி இல்லை. இயேசுவோடு இருந்தவங்க, இயேசுவோடு சாப்பிட்டவங்க, இயேசுவோடு தூங்கினவங்க, இயேசுவோடு இருந்த அவங்க தான் யார் அப்போஸ்தலராக எண்ணப்பட்டார்கள். அந்த அப்போஸ்தலரில் ஒருத்தர் யூதாஸ் விழுந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் மத்தியாவை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்போஸ்தலராகிய பவுலை சேர்க்குறாங்க, அப்போஸ்தலராக சேர்க்குறாங்க. அவர் கூடவே இல்லவே இல்லை. அவர் சொல்றார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் தரிச்சிருக்கிறேங்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, என்னை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எதுக்கு பிரிக்கிறாரு? சில பேர் அடுத்த குடும்பத்தை பிரிக்கணும் ரொம்ப ஈஸியாக பிரிச்சுறது, பிரிச்சு விடுறதுல சூப்பராக பிரிச்சு விட்டுறது. அந்த வேலையை தேவனுடைய பிள்ளைகள் செஞ்சாதீங்க. ஒரு 2 நல்ல நட்பு இருக்கா, அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கெடுத்துடாதீங்க. நல்ல நட்பு, நல்ல குடும்பங்கள், அவங்களுக்கு எல்லாருடையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். கேட்டதெல்லாம் போய் சொல்கிறவன் பிரித்து விடுறான். பைபிள் சொல்லுது, நான் கேட்டதானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் போய் சொல்லிடுவியா? அப்படி சொன்னாவே பிரிச்சுறன்னு அர்த்தம். கோல்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுமா, தைக்குமா. இப்போ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய காரியங்களை மக்கள் பண்ணி பிரிக்குது. அதெல்லாம் வேணாம். சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. அப்போஸ்தலன் பவுல் அதுதான் சொல்றார், என்ன அதுக்காக என்ன ஆகும்படி பிரிச்சு அப்போஸ்தலன் ஆகும்படி அப்படின்னா அவர் அப்பன்னா ஆகலை. எப்படி அப்போ ஆகலை? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் அவர் தேவனோடு இருக்கிற உறவில் தேவனிடத்திலிருந்து வாங்கின வார்த்தையினாலே அவர் அப்போஸ்தலனாக மாறுகிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவனிடத்தில் வார்த்தை கேட்டோம். இன்னைக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 13 நிருபங்கள் ப்ளஸ் எபிரேயர் ஒரு கேள்வியில் இருக்குது. மொத்தம் 14 நிருபம் வச்சுக்கலாம். 14 நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு, வேற யாரும் எழுதலை. பேதுரு 2 நிருபம் எழுதியிருக்கிறார், யோவான் 3 நிருபம் எழுதியிருக்கிறார், இன்னொரு யோவான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வேற யாரும் என்ன பண்ணல. அப்போ அப்போஸ்தலனே அல்ல, அது இயேசுவோடு வாழ்ந்தவர் அல்ல, அவர் எழுதின சத்தியங்கள், அவருக்கு கிடைச்ச ரெவலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபை நிறுத்துகிறது. அல்லேலூயா. அதனால பின்னாடி இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி அப்போஸ்தலனா வந்துட்டார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். உலகத்தில் இருக்க மற்ற அப்போஸ்தலனை தெரியுமா தெரியாத தெரியல, அப்போஸ்தலனாகிய சென்ட் பாலை எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு திருச்சபை நிற்க வைக்கிறவராக இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டதில் விசேஷமானவர்களாக எழும்பணும். உங்களை பிரித்தெடுத்தார் என்பதை விளங்க பண்ணணும். அதுக்குன்னு எல்லா தலையை போய் முன்னாடி காட்டணும்ல. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள்ள உன்னை வெளிப்படுத்த யாரை உன்னை வெளிப்படுத்த தேவையில்லை. கர்த்தர் தானாகவே உன்னை பிரகாசிக்க பண்ண